தமிழ் தந்தை, சித்தர்களின் குரு அகத்தியர். இந்த உலகில் தமிழ் மொழிக்கும் சித்த மருத்துவத்திற்கும் யோக ஞானத்திற்கும் ஒரே ஒரு பெயர்தான் அடையாளம், அகத்தியர். 18 சித்தர்களின் தலைமை குரு, தமிழ் மொழியின் தந்தை, சித்த மருத்துவத்தின் மூல ஆசிரியர் என்று போற்றப்படும் மகா ஞானி. சிறிய உருவம், ஆனால் அளவில்லா ஞானம். மித்ரன், வருணன் தேவர்களின் தேஜசால் பிறந்தவர் அகத்தியர் என புராணங்கள் கூறுகின்றன. வடநாட்டில் தேவர்கள் கூடிய போது பூமி சுமை தாங்காமல் சாய்ந்தது. அப்போது தென்னாட்டுக்கு சென்று பூமியின் சமநிலையை ஏற்படுத்துங்கள் என்று தேவர்கள் கேட்டனர். அகத்தியர் தென்னாட்டுக்கு வந்தார். அதனால் அவர் தென் திசையின் குருமானார். தமிழ் மொழிக்கும் அகத்தியருக்கும். அகத்தியர்தான் தமிழின் முதல் இலக்கண நூல் அகத்தியம் எழுதியவர் என்று அந்த நூல் முழுமையாக கிடைக்காவிட்டாலும் தமிழ் இலக்கணத்தின் அடித்தளம் அகத்தியரால் தான் அமைக்கப்பட்டது. அதனால்தான் தமிழ் இருந்தால் அகத்தியர் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சித்த மருத்துவத்தின் தந்தை அகத்தியர். இவர் இல்லை என்றால் சித்த மருத்துவம் இல்லை. மூலிகை மருத்துவம், ரசவாதம், யோகம், பிராணாயாமம், நோய் தடுப்பு, நோய் நீக்கம், இந்த அனைத்தையும் முறையாக தொகுத்தவர் அகத்தியர். உடல் ஒரு ஆலயம் என்பதை முதலில் சொன்னவர் அகத்தியர்தான். அகத்தியர் குண்டலினி யோகத்தின் முழு ஞானம் பெற்ற சித்தர். சிவபெருமானிடமிருந்து நேரடி ஞானம் பெற்று அதை தமிழில் மனிதர்களுக்கு வழங்கினார். ஆன்மீகம் என்பது மலையில் அமர்வது அல்ல, நோயில்லா வாழ்வே உயர் ஆன்மீகம் என்று போதித்தவர். அகத்தியர் தவம் செய்த இடங்கள் பொதியமலை, குற்றாலம், திருநெல்வேலி பகுதிகள் இன்றும் அகத்தியர் தவம் செய்த இடங்களாக மக்கள் நம்புகின்றனர். தமிழ், மருத்துவம், யோகம், ஆன்மீகம், இந்த நான்கையும் ஒரே நூடிக கட்டிய மகா ஞானிதான் அகத்தியர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். தமிழ் சித்தர்களின் ஞானம் தலைமுறைகளுக்கு செல்ல வேண்டும். வணக்கம்.